பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் சோதரிக்கப்படுவதாக, மகிமைப்படுவதாக. இந்த காலையிலே ரோமருக்கு பவுல் எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை படிக்கிறேன். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ஒரு அருமையான வேத வசனம் அங்கே நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். பிரியமான தேவ ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமாதானத்தின் தேவன் என்று பைபிள் சொல்லுகிறது. நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன். அன்புக்கும் சமாதானத்திற்கும் காரணராயிருக்கிற தேவன். சமாதானத்தை நான் கொடுக்க வந்தேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, நான் உங்களுக்கு கொடுக்கிற சமாதானம் என்று சமாதானத்தை குறித்து ஆண்டவர் சொன்ன காரியங்கள் அற்புதமான காரியங்கள். ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சமாதானத்தை குறித்து ஆண்டவர் பேசினார். தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் கனியை நான் சிருஷ்டிக்கிறேன் என்று ஆண்டவர் வேதத்திலே எழுதியிருக்கிறார். அதற்காக நான் இந்த வேளையில் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன். சமாதானத்தின் தேவனாகிய அவர் சாத்தானை சீக்கிரமாய் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்று வேதம் நமக்கு அறிவிக்கிறது. சமாதானத்தின் தேவன் சாத்தானை நசுக்குகிறாரா? வேற என்னமோ சமாதானத்தின் தேவன். ஆனால் அவருக்கே சாத்தானா, அவருக்கே எதிரியா என்றால் அது அப்படித்தான் இருக்கிறது. பாருங்களேன், நம்முடைய தேவன் நித்தியத்தில் இருந்தார், இன்று நித்தியத்தில் இருக்கிறார். தூதர்கள் அவரை பாடினார்கள், அவரை போற்றினார்கள். ஆனால் இந்த சாத்தானுக்கு அது பிடிக்காததினாலே இந்த சாத்தான் என்ன செய்தான் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த பொல்லாத சாத்தான் அது அவனுக்கு பிடிக்காதபடியினாலே இந்த தேவனை அவர்கள் பாடுகிறதை அவன் விரும்பாதவனாக அவன் இப்படி செய்தான். தேவனுடைய இடத்திற்கு நான் போவேன், அவருடைய சிங்காசனத்தில் நான் உட்காருவேன், அவருக்கு சமமாய் இருப்பேன் என்றெல்லாம் அவன் சொன்னான். அப்படி சொன்ன பொழுது அவன் கீழே தள்ளப்பட்டான். அன்றிலிருந்து அவன் ஒரு சாத்தானாக, தேவனுக்கு ஒரு எதிரியாக, தேவனோடு கூட எதிர்த்து நிற்கிறவனாக, தேவனுக்கு விரோதியாக அவன் செயல்படுகிறதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாக சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். உங்கள் கால்களின் கீழே. உங்களுக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கிறதா? உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதா? போராட்டம் இருக்கிறதா? எதிர்ப்பு இருக்கிறதா? மோசமான சூழ்நிலைகள் இருக்கிறதா? அந்தகார சக்திகளுடைய தொந்தரவுகள் இருக்கிறதா? இந்த காலையில் நான் சொல்லுகிறேன், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் அந்த எல்லா அந்தகார வல்லமைகளையும், அந்தகார சக்திகளையும், பொல்லாத கிரியைகளையும் உங்கள் கால்களுக்கு கீழே அவர் நசுக்கி போடுவார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களுக்கு கீழே நசுக்கி போட போகிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவுக்குள்ளே நம்பிக்கையாயிருங்கள், தைரியமாயிருங்கள். உங்கள் பாடுகளை கர்த்தர் மாற்றுவார், உங்கள் உபத்திரவங்களை கர்த்தர் மாற்றுவார், உங்கள் தொந்தரவுகளை கர்த்தர் மாற்றுவார். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை கால்களின் கீழே நசுக்கி போட்டு ஜெயம் கொடுப்பார். ஆமேன். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போமா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை நன்றியோடு நாங்கள்
துதித்து சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரங்களில் கொடுக்கிறோம் தேவனே. உமக்கு நன்றி அப்பா. சமாதானத்தின் தேவனே ஸ்தோத்திரம். சாத்தானை கால்களின் கீழே நசுக்கி போடுகிறவரே ஸ்தோத்திரம். அப்படியே நசுக்கி போட்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். அவருக்கே கனமும் மகிமையும் உண்டாகட்டும். ஆமேன்.